வணக்கம். நான் ஏஆர்எஸ் பேசுகிறேன். 1948ஆம் வருஷம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அபிமன்யுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் புது வசந்தமாமே வாழ்வில்லைன்னு ஒரு சாங். பட்டி தொட்டியெல்லாம் அந்த காலத்தில் பாப்புலரான சாங். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள். ஆனால் இந்த டியூன் மட்டும் அவருக்கு உதவியாக இருந்த ஒரு இளைஞர் பெயர் விஸ்வநாதன் அவர் போட்டதுன்னு சொன்னாங்க. கால ஓட்டத்தில் அந்த விஸ்வநாதன் அதான் சார் எம்எஸ்வி ராமூர்த்தி அவருடன் ஜோடி சேர்ந்து திரையுலகையே பிரமிக்க வைத்த மெல்லிசை மன்னர்கள் ஆயிட்டாங்க. நான் சினிமாவில் நடிகனான பிறகும் அவரை அதாவது எம்எஸ்வியை சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் எதிர்பாராத ஒரு ஜாக்பாட். ஒரு நாள் ஆர்டிஸ்ட் குஷ்புக்கிட்டேருந்து ஒரு கால். ஏஆர்எஸ் சார், நான் கல்கின்னு ஒரு சீரியல் டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவா மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஆக்ட் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டபோது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சுமார் 2 வருஷங்களுக்கு இந்த ஷூட்டிங் நடந்தது. எம்எஸ்வியுடன் நெருங்கி பழகிய அந்த காலகட்டத்தை என்னால் மறக்கவே முடியாது. பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்குறதுன்னா எனக்கு ஒரு தனி ஆனந்தம். அந்த 2 வருஷத்தில் அவர்கிட்டேருந்து எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் என்பதற்கு கணக்கே இல்லை. என்ன ஒரு அற்புதமான மனிதர் தெரியுமா? அவர் இசையை கேட்காத நாளே இல்லை. அவர் பாடல்களில் என்னை பிரமிக்க வச்ச ஒரு பாடலை நான் இங்கே சொல்கிறேன். அவன்தான் மனிதன் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடலை டிஎம்எஸ் அற்புதமாக பாட சிவாஜி அனுபவித்து நடித்த அந்த பாடல். கர்நாடக சங்கீத மேடைகளில் கொடிகட்டி பறந்த ஒரு ராகம் சுபபந்தோராளி. அதில் அமைந்த ஒரு பாடல். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஜெம் ஆஃப் எ சாங். மறக்க முடியுமா எம்எஸ்வியை?